அடடே, என்ன மோஜோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமா ஜோ, இன்னைக்கு லீவ் ஆச்சு. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். டான்ஸ், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் தான் இன்னைக்கு. நீங்க வீட்டுக்கு யார் வந்தா பாத்துருக்கீங்களா? சிண்டு நிக்கிறான் பாருங்க. ஹாய் அஜு, இன்னைக்கு நம்ம கூட விளையாடலாம். நான் வீட்ல இருந்து வந்தேன், லீவ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தா மோஜு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என்ன விசேஷம் இன்னைக்கு? நியூ இயர் லீவ் விட்டாச்சு, பொங்கல் வேற அடுத்து வருது. அதான் ஃபுல் ஹாப்பியா ஜாலியா ஆடிட்டு இருக்கா மோஜோ. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அஜுவா சிண்டு, எனக்கு யார் எனக்கு கதை சொல்ல போறீங்க? எனக்கு இன்னைக்கு கதை சொல்லியே ஆகணும். காலையில இருந்து எனக்கு டான்ஸ் ஆடி ஆடி கால்லாம் வலிக்குது. இப்போ 2 பேர் எனக்கு கதை சொன்னீங்கன்னா நான் அப்படியே கேட்டுட்டு தூங்கிடுவேன். கதை சொல்றீங்களா ப்ளீஸ்? அட போ மோஜோ, நான் நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்ட சொன்னேன், நீ எல்லாமே மறந்து போயிட்டேன். எதனா ஞாபகம் வச்சிருக்க சொல்லு பார்க்கலாம். இருங்க, இன்னைக்கு சிண்டு வந்திருக்கான். சிண்டு வந்து ஏதோ என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டே இருந்தான். அவன் கன்ஃபார்மா எனக்கு சொல்லுவான். நான் அவன்கிட்ட கேட்கறேன். அடடா, ஒரு கதைக்காக 2 பேரும் பெட் மேல ஏறி இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருப்பீங்களா? இருங்க, நானே ஒரு கதை சொல்றேன். ஐயா ஜாலி. இந்த கதை வந்து ஒரு யானை பத்தி, ஒரு எறும்பு பத்தி, ஒரு கிங்ஃபிஷர் பத்தி. கிங்ஃபிஷர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. அந்த பேர்டே கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பாத்தீங்களா, பின்னாடியே ஒரு யானை, எறும்பு, ஒரு கிங்ஃபிஷர் இருக்கு. இது 3த்துக்கான ஸ்டோரி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இப்ப கேட்டுப்பாங்க. சிண்டு, இதென்ன இவ்வளவு பெரிய எலிஃபென்ட்டா இருக்கு? மோஜோ, நான் சொன்னேன்ல இது எலிஃபென்ட் ஆண்ட் அண்ட் கிங்ஃபிஷர் ஸ்டோரின்ட்டு. ஆமா, அந்த லொகேஷனுக்கே நாம இங்க வந்துட்டோம். இட்ஸ் a very big elephant. ஒரு காட்டுல ஒரு பெரிய எலிஃபென்ட் இருந்துச்சு. அந்த பெரிய எலிஃபென்ட் வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பறிச்சு தருமா. எல்லா மிச்ச எலிமெண்ட்ஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சான். வுட்ஸ், ராக் எல்லாமே கிளியர் பண்ணுமா. ஓ அஜு, நீ என்னைய பார்த்துட்டு இருக்க? உனக்கு பயமா இல்ல? எனக்கு இந்த கதை ஆல்ரெடியே தெரியும், பாதி தான் தெரியும். மிச்சம் சிண்டுகிட்டே கேட்குறேன் இரு. என்ன மரக்கிளையிலே தொங்கிட்டு இருக்க? இறங்கி வாங்க. ஏதோ ஜம்ப் பண்றேன், ஜம்ப் பண்ணி வரேன். நான் சொன்னேன்ல அந்த எலிஃபென்ட் இதுதான். அந்த எலிஃபென்ட் வந்து ஜாலியா இந்த ஹெல்ப் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து எதுவும் ஹெல்ப் 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 அப்படி ஏதோ சவுண்ட் வருது, அதை போய் பார்க்கலான்னு பார்த்துச்சான். அப்பதான் அந்த எலிஃபென்ட் வந்து அந்த ஆண்ட்டை போய் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ஆண்ட் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்துச்சான்? ஆண்ட்டு பாவமா அழுதுட்டு இருந்துச்சான். அடே, அந்த ஆண்டா இது செடிக்கு நடுவில் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, இந்த ஆண்ட்டு தான். இந்த ஆண்ட் வந்து அழுதுட்டே இருந்துச்சு. அது எலிஃபென்ட் கண்டுபிடிச்சிச்சு. இந்த ஆண்ட் இப்படி அழுதுட்டே இருக்கு, என்னதான் ஆச்சு அதுக்கு? மேலே சொல்லு சிண்டு. சொல்றேன் நல்லா கேளுங்க. இதுதான் நடந்துச்சு அடுத்து. ஆண்ட் வந்து எலிஃபென்ட் கிட்ட போயிட்டு, நம்ம ரிவர் பாண்ட்ஸ் எல்லாம் தண்ணி கம்மியாயிட்டே போகுது, அதனால இந்த சீக்ரெட் வாட்டர் ஃபால் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு அதுக்கான ரூட் தெரியும், பட் எனக்கு பயமா இருக்கு அங்கே போகிறதுக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் முன்னாடி அது பார்த்தது. அதனால ஆண்ட் வந்து எலிஃபென்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கு. என்ன ஹெல்ப்பு? அந்த சீக்ரெட் வாட்டர் ஃபாலை கண்டுபிடிக்கிறது. வாட்டர் ஃபாலை கண்டுபிடிச்சா தண்ணி எல்லாமே இவங்க காட்டுக்கு வரும், எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியாக இருக்கும். என்னது சீக்ரெட் வாட்டர் ஃபால்? அது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? ஆண்ட் அவ்வளோ குட்டியாக இருக்கு, எலிஃபென்ட் அவ்வளோ பெருசாக இருக்கு. 2 பேருக்கு எப்படி ஒத்து போகும்? அது எப்படி 2 பேருமே கண்டுபிடிக்க முடியும்? மேல இருந்து யாராச்சும் பார்த்தா தான் கண்டுபிடிப்பாங்க. ஆமா மோஜோ, நீ சொல்றது கரெக்டு தான். ஃபாரஸ்ட்ல மேல இருந்து ஹைட்ல இருந்து பார்க்கணும். யாராச்சும் அதை பார்த்து சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த கிங்ஃபிஷர் இங்கே தான் வந்துச்சா? வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? ஆமா, அதேதான். இவங்களோட ஃப்ரெண்டான கிங்ஃபிஷர் வந்து ஆன சவுண்ட் போட்டு கிங்ஃபிஷரை கூப்பிட்டுச்சு. அதனால கிங்ஃபிஷர், யானை, ஆண்ட் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க அந்த வாட்டர் ஃபாலை கண்டுபிடிக்கிறது. அது பார்த்தீங்களா, அந்த கிங்ஃபிஷர் அதுதான் இப்போ பறந்து வந்துச்சு. ஐயோ, சூப்பரா இருக்கு பார்க்கவே. அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அஜோ, நீ அதை பாத்தியா? நீ எங்க இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். அவன் பின்னாடியே பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு பார்க்க. அப்போதான் வந்து எலிஃபென்ட் அண்ட் அந்த கிங்ஃபிஷர் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் என்னன்னா, என்னது யானைக்கு எவ்வளவு பேரு காது இருக்கே, நல்லா கேட்குமோ. ஆமா, 3 பேருக்கும் 3 திறன் இருக்கு. ஆண்ட் வந்து சின்ன சின்ன கேப்ஸோட நான் போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிச்சு. எலிஃபென்ட் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வச்சு ஜங்கல்ல ஒரு பாத்தையை போட்டுச்சு. கிங்ஃபிஷர் பறந்து போயிட்டு ஹைட்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துச்சு. 3 பேரும் இப்போ ஜங்கலுக்குள்ள டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக நாமளுமா ஜங்கலுக்கு வர்றது? இந்த காடே ரொம்ப பயங்கரமா இருக்கே பார்க்க. ஆமா, ஐயோ, பெரிய பெரிய ட்ரீஸா இருக்கு. நான் அந்த சின்ன கூடயே போலாம் இரு. இந்த காடு ஃபுல்லா மலைங்க, ஓடைங்க, பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் சவுண்ட்ல நிறைஞ்சிருக்கு. நான் தான் சொன்னல, இந்த காட்டுல எல்லா விலங்கினமும் இருக்கும், நாம தான் பார்த்து போனோம். இங்க பாத்தீங்களா, ஒரு புலிக்குட்டி எட்டி பாக்குது. புலியா? நான் ஓரமா போறேன்.
புலிலாம் இருக்கப்போ நம்ம சைலண்டாக இருக்கணும், கைடோட தான் போகணும். நம்ம தனியாலாம் போகவே கூடாது கிட்ட. அதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ், ஆனால் எப்போ வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணிடும். ஆமாம் ஆமாம், நம்ம என்ன ஆண்ட் அண்ட் எலிஃபென்ட் அண்ட் தி கிங் ஃபிஷர் ஸ்டோரி அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நான் சைலண்டாக இருக்கேன். அந்த எலிஃபென்ட் காட்டு பாதையில் வழியே தெரியல. அதனால கிங்ஃபிஷர் வந்து மேலே பறந்து போயிட்டு டைரக்ஷன் சொல்லிச்சு. எப்படி லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா எங்கே கல் இருக்குது எல்லாமே அந்த கிங்ஃபிஷர் பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால் ஆண்ட்டும் எலிஃபெண்ட்டும் கிங்ஃபிஷரை மேலேருந்து சிக்னல் கொடுக்க கொடுக்க அவங்க அதே பார்த்து ட்ராக்ல போனாங்க. இது எலிஃபென்ட்னா நம்மக்கிட்டே வர மாதிரி இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கா? ஆமாம், இருக்கிறதுலே பெரிய அனிமல்ஸ் எலிஃபெண்ட் தான். நீ பாரு எவ்வளோ குட்டியாக இருக்காது பக்கத்தில். ஓரமா வா. எலிஃபென்ட் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங். அது திடீர்னு நம்மளை வந்து அட்டாக் கூட பண்ணிடும். நீ தூரமாகவே நிற்கணும். ஓகே வாஜு? ஆமாம், 2 பேருமே வந்துட்டு என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருவாங்க. நான் வந்து கிங்ஃபிஷரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஸ்டோரின்றது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மேலே கிங்ஃபிஷர் ரூட்டு சொல்ல 2 பேருமே ஆண்ட் அந்த எலிஃபென்ட் அந்த டைரக்ஷன்லேயே போயிட்டு இருந்தாங்க. மலை காடு கல் எல்லாமே தாண்டி தாண்டி டைரக்ஷன் சொல்ல அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எலிஃபெண்ட் வந்து அந்த ரிவரை பார்க்குது. அந்த ரிவரில் தண்ணியே இல்லை, எல்லாமே ட்ரை ஆகிட்டே வருது. இப்படி தண்ணியும் காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்க அனிமல்ஸ் எல்லாமே தண்ணி குடிக்கும் கொலிக்கும் எல்லாமே பண்ணும். எலிஃபெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே சேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதனால என்ன பண்ணுச்சு, இந்த சீக்ரெட் வாட்டர் ஃபாலை கண்டுபிடிச்சி ஆகிறோன்ட்டு 3 பேருமே ஜானி போயிட்டே இருந்தாங்க. எலிஃபெண்ட் வந்து அந்த ட்ரை ரிவரை பார்த்த உடனே நம்ம எப்படியாச்சும் அந்த சீக்ரெட் வாட்டர் ஃபாலை கண்டுபிடிச்சி ஆகணும்ட்டு ஒரு முடிவு பண்ணுச்சு. அப்போ வந்துட்டு அந்த ஆண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு ஒரு சீக்ரெட் வழி தெரியும், அதனால என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ஆண்ட்டையும் கிங்ஃபிஷர் கிட்ட சொல்லிச்சு. கிங்ஃபிஷருக்கும் வந்து அந்த சீக்ரெட் பார்த்து தெரிஞ்சிருக்கு. அதனால கிங்ஃபிஷர் மேலே இருந்து சிக்னல் கொடுக்க கொடுக்க ஆண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு எலிஃபெண்ட்டும் பின்னாடியே போச்சு. ஆனால் அந்த பாதை ரொம்ப ஈஸியாகவே இல்லை, ரொம்பவே எல்ல மாதிரி இருக்கும். இல்லை நடந்து போகணும், கல் முள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி 3 பேரும் டீம் ஒர்க்காக பண்ணாங்க. அப்பாடா என்ன இந்த இல்லை இவ்வளோ ஹைட்டாக இருக்கு, நான் எவ்வளோ தூரம் நடக்கான்னு தெரியுங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மோஜு. அவங்க எப்படியும் அந்த வாட்டர் ஃபாலை கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கும் அந்த ஸ்டோரி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது நீ ஓகே தானே? ஸ்ட்ராங்காக தானே இருக்க? எனக்குலாம் ஃபுல் எனர்ஜி இருக்குப்பா, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவங்க 3 பேரை வந்து ட்ரை ரிவரெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த சீக்ரெட் வாட்டர் ஃபாலை கண்டுபிடிக்க அந்த ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹில்ஸ் ஏறிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிளான் பண்ணி போயிட்டுருங்க. நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பாதை அவ்வளோ ஈஸியாகவே இருக்காது. எனக்கே தெரியுது இந்த காடு இவ்வளோ டென்ஸாக இருக்குது. எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? கல் முள் இருக்கும், எல்லாமே மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, சன்லைட்டும் வர மாட்டேங்குது. ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கே, எப்படி போவாங்க? சொல்லு சென்ட்டு சொல்லு. ஆமா சென்ட்டு சொல்லு, உனக்கு தான் தெரியும்ல. இருங்கப்பா, நானே அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்களே பார்த்தீங்களா, இந்த ரிவரை வந்து எலிஃபென்ட் ட்ரங்க்கும் வச்சு ஆண்ட்டு தாண்டிடுச்சு. எலிஃபென்ட் ஸ்ட்ராங்னால ஈஸியாக அதையும் தாண்டிட்டு வந்துடுச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த காட்டையும் தாண்டிட்டாங்க. இந்த ரிவரையும் எலிஃபென்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை ட்ரங்கை யூஸ் பண்ணி ஆண்ட்டை காப்பாற்றிடுச்சு. இப்போ எலிஃபெண்ட்டு ஆண்ட்டு கிங்ஃபிஷர் மேலே இந்த 3 பேருமே இந்த ரிவரை தாண்டிட்டாங்க. ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குது வாட்டர் ஃபால். இதுவா அந்த வாட்டர் ஃபாலை நீ சொன்னது? ஆமாம், இதே தான். இந்த வாட்டர் ஃபால் கண்டுபிடிக்க தான் ஆண்ட் எலிஃபெண்ட் அந்த கிங்ஃபிஷர் 3 பேரும் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நம்மளும் குறுக்கு வழியில் வந்துட்டு அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சேலஞ்சுன்னா, இவ்வளோ பெரிய ராக்ஸ் இருக்கிறதுனால தண்ணி வந்து போகவே மாட்டேங்குது. அதுதான் இப்போ அவங்க 3 பேருக்குமே இருக்க சேலஞ்ச். என்ன அவங்களோட டார்கெட்டு, தண்ணி வந்து அவங்க இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். பட் இந்த ராக்ஸ் எல்லாமே அதை வந்து மறைச்சிருக்கு. அதனால தண்ணி போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இருந்தாலும் இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபாலா, ஃபுல் ஆஃப் ராக்ஸாக இருக்குது. இந்த இடம் தான் ரொம்பவே ட்ரிக்கி பாயிண்ட். எலிஃபெண்ட்டு தான் வந்து மொத்தமாக ஹெல்ப் பண்ணிச்சு. எலிஃபெண்ட் என்ன பண்ணுச்சு, அதோட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சு அந்த ராக்ஸ் எல்லாமே தள்ளி விட்டு ஃபுல்லாகவே தண்ணி வர வச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருது அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு இப்போ? ஆமாம், சூப்பர். இப்போ நல்லாவே தண்ணி வந்துருச்சு அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு. தண்ணிலாம் வந்துருச்சு. இப்போ நாம் எப்படி வீட்டுக்கு போகிறது? நாம் இங்கே மாட்டிக்கிட்டோமே. நம்ம வழியெல்லாம் மறந்துட்டோன்னு பயப்படவே வேணாம். அதுக்கு தான் அங்கங்கே நம்ம கட்டையெல்லாம் உடச்சி போட்டோம் இல்லையா, அதுதான் நம்ம ட்ராக். நான் வந்து எவ்ரி 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு குச்சி போட்டிருக்கேன். அந்த குச்சியை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பட் அது ஈஸியாக நம்ம இப்போ ஸ்டக் ஆகிட்டோம். அட 2 பேருமே வாங்க, எனக்கு வழி தெரியும், நான் கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறேன். அதோ பார்த்தீங்களா நம்ம வீடு தெரியுது. நம்ம இப்போ இல்லை இருக்கோம், கீழே போகணும், அவ்வளோதானே. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஐயா எப்படியோ நமக்கு தெரியுது வீடு, நம்ம போகலாங்க. நான் போயிட்டு இந்த எலிஃபென்ட் கிங்ஃபிஷர் அந்த ஆண்ட் ஸ்டோரி நான் சொல்லியே ஆகணும். அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால
ஒரு வாட்டர் ஃபாலே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வாட்டர் ஃபால் கண்டுபிடிச்சு இங்க பாத்தீங்களா நம்ம வீட்டுக்கிட்ட கூட அந்த தண்ணி போகுது. ஐ, அந்த எலிஃபென்ட் பார்த்தீங்களா, நம்ம கூடயே வந்த எலிஃபென்ட் தானே இது. இப்போ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாட்டர் ஃபால்லாம் பார்த்த உடனே. ஆமா அஜு, பார்க்கவே அழகா இருக்குல்ல. அது எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அது அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் தண்ணி தர வச்சிச்சு. சிண்டு நீ என்ன மரத்து மேலே இருக்க? அவன் ஜாலியாக இருக்கான்ப்பா. ஆமா, நான் இப்போ இங்கேருந்து சறுக்கிட்டே கீழே வரோம் பாப்பீங்களா? சரி சரி, வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சூப்பர் கதை என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? ராஜு, நீ ஒன்றும் கதை சொல்ல, அந்த கதை வந்து சிண்டோடது. மோஜு, நீ கண்டுபிடிச்சிட்ட. சிண்டு தான் கதை சொன்னான், பட் நான் தானே வழி கண்டுபிடிச்சேன். இங்கே நம்ம டீம் ஒர்க் பார்த்தியா, நம்ம 3 பேருமே சேர்ந்து அது எல்லாமே கண்டுபிடிச்சோம். ஆமா, எப்படி அந்த ஆண்ட், அந்த எலிஃபண்ட், அந்த கிங்ஃபிஷர் 3 பேரும் ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி நாமளுமே இருக்கோம். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இந்த கதையை சொல்லலாம். நான் ஜம்ப் பண்ணுற பார்க்குறீங்களா? சவாடா, எவ்வளோ ஆயிட்டு. எப்படி என்ன கிளியராக ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஓடி போகலாம். நான் தான் ஃபஸ்ட்டு. எங்கப்பா, நானும் வரேன். பாய் ஃப்ரெண்ட். பாய். பாய். நெக்ஸ்ட் டைம்